அப்போ நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம். கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம்? முதல்ல அதை ட்ராவல் ஆக்கிடுறோம், பிக்னிக் ஆக்கிடுறோம், ஜாலியாக போகிறோம். ரூம் எடுக்கணும் முதல்ல, நல்ல சந்தோஷமாக ரூமில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் நம்ம கிளம்பி போகணும். முதல்ல சந்தோஷம் எங்கே போயிடுது? ரூமுக்கு போயிடுது. அப்புறம் ட்ராவல், சூப்பராக ட்ராவல் போகணும். அப்புறமா நல்ல சாப்பாடு, இதெல்லாம் போக கியூ இருக்காமல் பார்த்துக்கணும். ஏதாவது ஸ்பெஷல் தரிசனம் இருக்கா பாருங்க அப்படின்னு கேட்போம். அப்புறமா என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். ஸோ சாமியை பார்க்கறதுக்கான கனெக்டே இல்லை. ஒரு வண்டியிலே போகிறோம், ஒரு 5 மணி நேரம் ட்ராவல், 2 மணி நேரம் ட்ராவல், 10 நிமிஷம் ட்ராவல், அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வரும், 2 மெசேஜ் வரும், இல்லைன்னா செப்பல் எங்கே போட்டோன்னு யோசிக்கணும். இல்லை ட்ராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறோம், திருச்செந்தூராக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், என்ன திங்கிங் வரும்? கண்ட பாட்டி கேட்டுட்டு போவோம். டிவைனாக நம்ம போகிறதே கிடையாது, டிவைன் எண்ணத்தில் போகிறதே இல்லை. அப்புறம் சாமி நம்மளை பார்க்கல, எனக்கு பரிகாரம் சரி செட் ஆகலைன்னு சொல்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, சிம்ம ராசிக்காரர்கள் ராஜயோகம் அடையணும்னா நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிற வரைக்கும் டிவைனோட போங்க. உங்கள் டிவைன் எண்ணம் இருக்கணும், உங்களோட தாட்ஸில் ஃபுல்லாக டிவைன் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் பெற முடியும்.